ஒப்புக் கொடுப்போம். இந்த வருகை பாடலை எல்லோருமாக இணைந்து நம் கரங்களை தட்டி பாடி நாம் ஒப்புக் கொடுப்போம். கரங்களை தட்டி எழுந்து வருது. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைகின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைகின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தன் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைகின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை, மகன், தூயாவியாரன் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அருமையான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். A very good morning to you all. இந்த அருமையான நல்ல நாளிலே நாம் அனைவருமே பொது காலத்தினுடைய 6வது வாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற போது நீங்கள் அனைவருமே அருமையான ஒரு தியானத்துடைய 2வது நிறைவு நாளிலே இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நம்முடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காக கூடி வந்திருக்கின்ற போது உங்களுடைய பிரசன்னம் எவ்வாறு இருக்கிறது என்று கொஞ்சம் பார்க்க வேண்டும். தியானத்திற்கு வந்திருப்பவர்களே, நீங்கள் பெயர் பெற்றவர்கள். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டீர்கள். தியானத்திற்கு வராதவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. லியோலின் ஃபாதர் அடுத்த நாளைக்கு என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது. தியானத்துக்கு வந்திருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏனென்றால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்டு மனதில் இருத்திருக்கிறீர்கள். தியானத்திற்கு வராதவர்களே,
நேற்று வந்துட்டு இன்னைக்கு டிமிக்கி கொடுத்தவர்களே, 2 நாளும் டிமிக்கி கொடுத்தவர்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஐயோ கேடு. ஏனென்றால் இதுவரை சிரித்து கொண்டிருந்த பிரின்சிபல் நாளைக்கு மூஞ்ச தூக்கி வைத்து கொண்டு அவர்களை ஒரு வாங்க போகிறார். தியானத்திற்கு வந்திருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டோடைய ஆசீர் பெற்றவர்களாக நீங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள். அதோடு இந்த ஆசீரை உங்கள் குடும்பத்துக்கும் பகிர்வீர்கள். தியானத்திற்கு வராதவர்களே, உங்கள் பர்சுகளை திறந்து வையுங்கள். ஃபைன் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தியானத்தை விட்டு விட்டீர்களா, உங்களுக்கு ஐயோ கேடு. 3 நாள் தியானத்திற்கு எங்கேயாவது வேற ஊருக்கு அனுப்புவேன் என்கிறேன். பிரியமானவர்களே, இதை நான் வேடிக்கையாக சொன்னாலும் நம்ம இல்லை 640 பேருக்கு மேலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் 160 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அது எங்களுக்கு. பிரியமானவர்களே, அருளின் ஆண்டோ அருமையாக இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு அட்மிஷனில் உரிமை வேண்டும் என்பார்கள். எங்களுக்கு கொடுக்காம மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று போராட்ட குரல்களெல்லாம் எழுப்புகின்ற போது, 1 நாள் 2 நாள் தியானம் வைக்கின்ற போது ஏன் வரவில்லை என்று நாங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்க வேண்டும். சில பேர் இங்கே வந்திருந்தும் சில சமயம் நாம் அட்டெண்டன்ஸ்க்காக வந்திருப்போம். லியோலின் ஃபாதர் முகத்தை பார்க்குறதுக்காக சில பேர் வந்திருப்பீங்க. இல்லாட்டி நாளைக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்க மாட்டாரே என்று வந்திருப்பீர்கள். அப்படி வந்திருந்தாலும் வந்து விட்டீர்கள். ஆண்டுடைய செய்தி அழகாக கேட்டு அதன்படி நடக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். பிரியமானவர்களே, உங்களுடைய அடித்தளம் எதில் இருக்கிறது? உலகம் காட்டுகின்ற கொண்டாட்டங்களில் ஈடுபட செல்கிறதா, அல்லது இறையொளியில் தியானிக்க விளைகிறதா என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தவறிய குற்றங்கள், பாவங்கள், குறிப்பாக ஆண்டுடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்க மறந்த தருணங்கள், ஒரு வசனத்தையாவது தியானிக்க மறந்த தருணங்கள், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக்காத தருணங்கள், இவற்றை நினைத்து பார்த்து ஆண்டவர் அருள் மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை தூய நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை விரித்துக் கொண்டு எல்லோரும் தாகத்தோடு ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை தட்டுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவரே,
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகி இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீற இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவே. ஏனெனிலேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைத்தீர்வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைத்தீர்வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்பட்டவர். அவர்கள் பாலைநிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலைநிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார். அது ஈரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. நெஞ்சே நீ
ஒரு நாளும் மறவாதே. எல்லோருமாக இணைந்து ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 12 மற்றும் 16 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்லுவது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள்.
இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு மாணவ செல்வங்களே, முதலில் உங்கள் அனைவரையும் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். இந்த 2 நாள் தியானத்திலே தூய ஆவியாருடைய அருண்கொடைகளை எல்லாம், வியத்தகு செயல்களை எல்லாம் நாம் இந்த நாள் பொழுதிலே மிக அருமையாக தியானித்து கொண்டிருக்கின்ற போது, இன்று பொதுக்காலத்துடைய 6வது வாரத்திற்குள் கால் அடி எடுத்து வைக்கின்ற போது என்ன தாய் திருச்சபை நம்மிடமிருந்து வேண்டுகிறது என்பதை சிந்திப்பதற்காக ஒரு 10 to 15 நிமிஷம் உன்ட்ட பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக ஃபாதர் சொல்லிட்டாரு 11 மணிக்கு டான்னு முடிச்சிடணும். அதனால் இதுலேருந்து ஒரு 15 நிமிஷம், எப்போ 10 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் இல்லை. அதனால் சரியாக 42க்கு எல்லோரும் கையை உயர்த்திருங்க. நான் பிரைஸ் லார்ட் சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம். பிரியமானவர்களே, சென்னையிலே போரூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த போரூரிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஊர் மௌலிவாக்கம் என்கின்ற இடம். மௌலிவாக்கம் அந்த இடத்துல நம்ம ஊர்க்காரங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையில் இருந்தவங்க அந்த இடத்துல லேண்டு சீப்பாக கிடைக்கிதுன்னு அங்கே போனாங்க. அங்கே போய் ரொம்ப சீப்பான விலையில் அருமையான 3 பெட்ரூம்களை உடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் இருந்தாங்க. ஒரே இடத்துல 12 அப்பார்ட்மெண்ட்ஸு கட்டப்பட்டது. 12 அடுக்குகளை கொண்ட அருமையான கட்டடம் கட்டப்பட்டது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் வசதிகள் எல்லாம் வச்சு அதை கட்டுறாங்க. வீடு குடியேறதுக்கு நாளைக்கு கிரகப்பிரவேசம். இன்னைக்கு அவங்க பாலை எங்கே காய்க்கலாம், மாடை எங்கே உள்ள விடலாம் அப்படிலான்னு தேடிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த அடுக்குமாடி கட்டடம் டகட கட 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 கடன் கீழே விழுந்துச்சு. 1 அல்ல 2 அல்ல 3 மாடிகள் ஒரே நேரத்தில் கீழே விழுந்தது. என்ன காரணம்? இதை அவங்க என்ஜினியருக்கு தெரியல, ஆனால் நம்ம வடிவேலுக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன காரணம்? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. பிரியமானவர்களே, இன்று லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டது. வாட்ஸ்அப்பை கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு 6 மாதமும் நீங்கள் அதை ரெனியூ பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் புதுசாக உள்ள சில சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யாது. கம்ப்யூட்டர் எடுத்தாலும் அப்படி தான், எல்லாத்தையும் அப்படி தான். பிரியமானவர்களே, லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயங்கரமாக வந்து விட்டது. டிஜிட்டல் உலகம் பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ளேயே எத்தனையோ புது லாங்குவேஜஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் வந்து விட்டது. பில்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, பேஸ்மெண்ட் வீக்காக, பேஸ்மெண்ட் ரொம்ப 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 வீக்காக மாறிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்திலலாம் 25 ஆண்டு
50 ஆண்டு என்று திருமண வாழ்க்கை கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் 3 மாதத்தில் திருமணம் க்ளோஸ் ஆகிட்டு. பிரியமானவர்களே, நிறைய மார்க் பெற்ற ஒரு பெண் தொட்டியம் என்கின்ற ஊரில் அந்த பொண்ணு இங்கே போனாங்க. எங்கே? பெங்களூரில் மெடிக்கல் காலேஜ், ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க. 3 மாதத்தில் திரும்பி வந்துட்டாங்க. என்ன காரணம் என்றால் அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணது. 1982 ஒரு அழகான பொண்ணு கேரளாவிலிருந்து ஒரு பொண்ணு சஃபீசா ஜோசப் அவங்க பேர். உங்கள் வீட்டு அழகில் என் வீட்டு அழகில் செம்ம அழகு. யார் மாதிரி அழகாக இருப்பாங்கன்னா, ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தை அவ்வளோ அழகு இல்லை. நம்ம ப்ரொஃபஸர்ஸ் சுத்தமாக யாருமே அந்த மாதிரி அழகு இல்லை. திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் எங்கேயுமே அந்த மாதிரி அழகு கிடையாது. சஃபீசா ஜோசப் அவ்வளவு அழகு, சரியா? 1982 பிரியமானவர்களே, லிம்கா பியூட்டி கான்டெக்ட்ல அவர்கள் வெறும் 14 வயசாக இருக்கும்போது பியூட்டி குவீனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 16 வயதில், அவங்களுக்கு 16 வயது நடந்து கொண்டிருக்கின்ற போது மும்பையில் மிக அருமையான அழகான பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 17 வயசுல பிரியமானவர்களே, 17 வயசுல இந்தியாவினுடைய பேர் அழகியாக முடிசூட்டப்பட்டார்கள் சஃபீசா ஜோசப். 18 யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ் என்பதில் 3வது இடத்தை பிடித்தார்கள் உலகளவில். 1987 ஆண்டு தூக்கிலிட்டு அவங்க தூக்கிலிட்டு தற்கொலை செய்தார்கள். என்னுடைய அழகு என்று போய்கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு இப்போது எல்லாமே வெறுமையாக இருக்கிறது என்று அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள். உலகமே அவ பின்னாடி தான் போய்கொண்டிருந்தது. ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்விக்கு என்ன அர்த்தம் என்றால், என்ன ஆன்சர் என்றால், பிரியமானவர்களே, அவங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆண்டவரில் இணைந்திருக்கவில்லை. உலகம்தான் எல்லாம் என்று நினைத்தார்கள். கடலில் நீங்கள் கப்பல் செய்தீர்கள் என்றால், கப்பலில் பயணம் போயிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஒரு கப்பல் நிலையாக நிற்க வேண்டும் என்றால் ஆங்கர் என்பது வேண்டும். ஆங்கர், நங்கூரம். அந்த ஆங்கர் கையில் இருந்தால் பத்தாது. அந்த ஆங்கரை நீங்க ஆங்கர் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. ஆங்கர் பாயிண்ட் என்றால் நங்கூரத்தை இந்த இடத்துல போட்டாதான் அதை டக்குன்னு போய் பிடிச்சி அப்படியே நிற்கும், கப்பல் அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். இந்த ஆங்கரை எந்த இடத்துல போடணும்னு ஒருத்தருக்கு தெரியணும். இல்லை என்றால் கப்பலை அந்த கடல் அல்லது காற்று அடித்து சென்றுவிடும். பிரியமானவர்களே, இந்த ஆங்கரை நீங்க பாறை மீது போட்டீர்கள் என்றால் அது போய்ச்சு. அல்லது அங்கே இருக்கின்ற கடலுக்கடியில் நிறைய முச்செடிகள் எல்லாம் இருக்கும், அங்கே போட்டாலும் அது பிச்சுக்கிட்டு போயிடும். மணல், சாதாரண மணல் இருக்கும், அந்த மணலில் போட்டீங்கனாலும் அது போய்விடும். சதுப்பு நிலம் என்று கடலுக்குள்ளே இருக்கும், அங்கே நீங்கள் ஆங்கரை போட்டாலும் அது போய்விடும். சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போட்டால் தான் பிரியமானவர்களே அந்த ஆங்கர் நங்கூரம் சரியாக பிடிச்சு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆங்கர் சைஸு இவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய கப்பலை அந்த ஒரு ஆங்கர் அருமையாக தடுத்து நிறுத்தும். பிரியமானவர்களே, உங்கள் கையிலே ஆண்டவர் பைபிள் என்கின்ற ஆங்கரை தந்திருக்காங்க. ஆனா அவர் போட மாட்டாரு. நீங்கள் தான் கரெக்டான பாயிண்ட் எது என்று தெரிந்து போட வேண்டும். அந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கு என்று ஆண்டவர் தூய ஆவியார் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். முதல் வாசகம் கவனிச்சிங்களா? முதல் வாசகம் இன்னைக்கு 3 வாசகம் வாசிச்சாங்க. கரெக்டா? இப்பவே தூக்கிடாதீங்க. எத்தனை வாசகம் இருந்துச்சு? எத்தனை வாசகம் இருந்தது? இல்லை, 5 வாசகங்கள் இருந்தது. சரியா? முதல் வாசகம், முதல் வாசத்துக்கு அப்புறம் அருமையா சார் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு அது? பதிலுரை பாடல். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அது எத்தனையாவது திருப்பாடல்?
இதான் நங்கூரம். சரியா? பரவாயில்ல, யாரா பிறகு சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ் தரேன். சரியா? ரெண்டாவது வாசகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ரெண்டாவது வாசகம், அதாவது மூணாவது வாசகம் கரெக்டா? திருத்தூதர் பவுலடியார் எழுதுறது எந்த இது புக்கு, அதையும் பிறகு பாருங்க. அடுத்தது அல்லேலூயாவுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும். சரியா? அல்லேலூயாவுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும், அதுவும் இறை வார்த்தை தான். அதுக்கப்புறம் நற்செய்தி. சரியா? முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. எரேமியா, இந்த வார்த்தை முதல்ல எப்படி ஆரம்பிக்கும் என்றால், மனிதர்கள் மீது உங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஏமாத்திட்டு போயிடுவான். உங்களுக்கே நிறைய கதை தெரியும். இந்த பக்கம் வேற கதை சொல்லுவாங்க. அந்த பிள்ளைய நான் எப்படி லவ் பண்ணேன் தெரியுமா? விழுந்து விழுந்து லவ் பண்ணேன். கேன்டீனுக்கு போகும்போது நான் வடை சாப்பிட மாட்டேன், அவளுக்கு தான் வடையை கொடுப்பேன். நான் அங்கே போகும்போது அவள் தான் போய்ப்பேன். நினைவெல்லாம் நித்யா, நினைவெல்லாம் ரோசி, நினைவெல்லாம் ஜாக்லின் என்று இந்த பக்கம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் என்ன நினைச்சாங்க? அவன் இல்லாமல் நான் இல்லை, அவன் தூக்கத்திலும் அவன்தான், கனவிலும் நான் தான், எல்லாம் அவன்தான். மனிதர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் அது ஒழிந்து போகும், நீங்கள் சபிக்கப்படுவீர்கள் அப்படின்றாங்க. ஏன் எரேமியா அப்படி சொன்னார்னு பார்க்கணும். யோவாக்கீம் என்கின்ற ஒரு அரசன் இருக்கிறான், இஸ்ராயலை ஆண்டு கொண்டு இருக்கிறான். யோவாக்கீம் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சின்ன ஊரா இருந்தாலும், நீ சிறிய படையுடன் இருந்தாலும், நீ என் மீது நம்பிக்கை வை, ஆண்டவராகிய யாவே மீது நம்பிக்கை வை, நான் உன்னை கட்டாயம் வெற்றியடை செய்வேன் என்ற நம்பிக்கை வார்த்தை சொன்னபோது அவன் தலையை ஆட்டிக்கிட்டு அவன் என்ன செய்தான் என்றால், ஒரு செய்தி வருகிறது ஒற்றர்கள் மூலமாக. நெபுகத்நேசர் பாபிலோனிய அரசர் படையெடுத்து வரப்போறான் அப்படின்னு கேட்ட உடனே, பாபிலோனிய அரசருக்கு எவ்வளோ படம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, அவன்கிட்ட 5000 10,000 இருக்கணும்னு, இவனுக்கு 3000 தான் இருந்த உடனே பயந்தான். பயந்தவனவன் எங்க போயிருக்கணும்? ஆண்டவரிடம் சென்றிருக்க வேண்டும். ஆண்டவரிடம் போகாமல் எகிப்திய அரசரிடம் செல்கின்றான். எகிப்திய அரசர்கிட்ட சொல்லி, நான் ஒன்றை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கும், நீ என்ன காப்பாற்று, நான் உன்னை காப்பாற்றுறேன், நெபுகத்நேசர் வரப்போறான்னு சொன்ன உடனே அங்கே எகிப்திய அரசன் தலையாட்டுறான். பிரியமானவர்களே, நெபுகத்நேசர் இதை அறிந்து கொண்டு வாடா ஒண்டி கொண்டி அப்படின்னு பார்க்கலான்னு வரும்போது, எகிப்து அரசன் யோவாவுக்கு கையை விட்டுட்டு ஓடி போயிடுறான். இஸ்ராயல் தோற்று விடுகிறது. இவர்கள் அடிமைகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள். ஒரு அரசர் செய்த தவறால், பிரியமானவர்களே, ஒரு அரசன் செய்த தவறால் நாடே அடிமைத்தனத்துக்குள் போய்விடுகிறது. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களும் நானும், உங்களுக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. தூய ஆவியாரால் நீங்களும் நானும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் கத்தோலிக்க திருச்சபையிலே நீங்களும் நானும் தலைவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் நீங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அப்ப யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? அதுதான் இரண்டாவது வாசகம் உங்களுக்கு சொல்கிறது. உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று பவுலடியார் சொல்வார். ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் லூக்கு நற்செய்தியாளர் உள்ள வராரு. எப்படி வைக்கணும், ஏன் வைக்கணும் என்பதை அழகா படம்பிடிச்சு காட்டுறாரு. பிரியமானவர்களே, மலை பிரசங்கம் தி சர்மன் ஆன் தி மவுண்ட் என்னதுல வருது? மத்தேயு நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் வருது. இன்னைக்கு வாசிக்கப்பட்டது லூக்கா நற்செய்தியில் சமவெளி பிரசங்கம் என்பார்கள். அந்த மத்தேயு நற்செய்தியில் பியாட்டிடியூட்ஸ் மட்டுமே உண்டு. வாழ்த்துக்கள் அதான் இருக்கும். பேர் பெற்றவர்கள் மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே லூக்கா நற்செய்தியிலே 4 பேர் பெற்றவர்கள், அடுத்தது 4 சபிக்கப்படுபவர்கள் என்று சொல்வார். பிரியமானவர்களே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக வாழப்போகிறோமா நீங்களும் நானும், அல்லது பேறு பெற்றவர்களாக வாழப்போகிறோமா? ஏழையின் பால் ஏழையின் உள்ளத்தோர் என்று அங்கே சொல்லப்படும். ஆனால் இங்கே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று டைரக்டா சொல்வார்.
இன்றைக்கு நாம் எதன் மீது நம்முடைய அஸ்திவாரத்தை போடுறோம்? இன்னைக்கு நாம் பிரியமானவர்களே டிஜிட்டல் வேர்ல்ட் அல்லது மனிதன் காட்டுகின்ற நட்பு அல்லது சாதாரணவற்றின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பார், நீங்களும் நானும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா? கோடாக் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காலத்தில் நான் கேமரா வச்சுருந்தேன். அந்த கேமரா எப்படின்னாக்கும் ரீல் போடணும். ரீல் போட்டால் தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்க டிஜிட்டல் கேமரா கிடையாது. 1996 ஒரு மனுஷன் வந்து அங்கே கேட்குறான், யார்கிட்ட? கோடாக் கம்பெனி. அப்போ கோடாக் கம்பெனி உலகளவில் ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ். அதை பீட் பண்ணுறதுக்கு எவனுமே இல்லை. கோடாக் கம்பெனி என்றால் அவ்வளவு ஃபேமஸ். அவர்களோடு இருந்தவங்க தான் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ கம்பெனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக காசு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1996 ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், இனிமையிலிருந்து நீங்கள் இந்த ரீல் போட வேண்டாம், நம்ம அப்படியே டிஜிட்டல் வந்துடும், ஆகவே டிஜிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கோடாக் கம்பெனி என்ன சொல்லிச்சா, போடா இவனே, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் கோடீஸ்வரர், டெக்னாலஜியை நீ சொல்லி கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பணக்காரங்க, நீ கொடுத்து தான் நான் பணக்காரன் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது என்று தாறுமாறாக பேசி அவனை அனுப்பிவிட்டார். ஆனால் சோனி கம்பெனி என்ன செய்தது என்றால் அதை கேட்டு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தார்கள். சோனி கம்பெனி அதை வாங்கி டிஜிட்டல் மயமாக்கினாங்க. பிரியமானவர்களே, இன்று கோடாக் கம்பெனி இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. ஹிந்துஸ்தான் போட்டோஸ் இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவர் எவரும் அழிந்து போவார்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றால் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும், சுவைக்க வேண்டும், அதை பிறருக்கு பகிர வேண்டும். மூன்றே உங்களால் செய்ய முடியுமா என்று பாருங்கள். காலையில் கண் விழித்து எழுகின்ற போது, காலையில் கண் விழித்து எழுகின்ற போது, இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் கூட சொல்லலை, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும், உம்முடைய ஆசிரியரை, தூய ஆவியானவரே உம்முடைய ஆசிரியரை எனக்கு வழங்கியறலும், அன்னை மரியே என்னோடு இரு என்று அந்த ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். எப்போதுமே இந்த கோயில் உங்களுக்காக திறந்திருக்கு. ஹாஸ்டல்லேருந்து பிள்ளைங்க பஸ்லேருந்து இறங்குவீங்க, 2 நாய் 3 நாய் தான் கோயிலுக்குள்ளே போகும். மற்ற நாயெல்லாம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு, நீங்கள் இல்லை, வெளி ஹாஸ்டல், நீங்களும் ரொம்ப அருமையான பிள்ளைங்க, சரியா? கோயில் திறந்துருக்கும், ஆனால் கோயிலுக்கு வெளியில் அந்தந்த பில்லருக்கு பின்னாடி போய், சீக்கிரம் வந்துட்டேன், 8 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே வந்துட்டேன், அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு போயிரு அப்படின்னு மனிதர் மீது உங்கள் ஆசைகளை வைக்காமல் கோயிலுக்குள்ளே போய், ஆண்டவா இவ்வளோ பெரிய இடத்துல நானும் ஒரு அங்கத்தினன், என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்கள், நன்றாக இருக்கும். இன்னும் பஸ் வரலையா, இன்னும் பஸ் வரலையா, இன்னும் பஸ் வரலையா, இன்னும் கேட்டு திறக்கலையா, இன்னும் கேட்டு திறக்கலையா, இன்னும் கேட்டு திறக்கலையா, மண்டையில் அடிக்கிறதுக்கு பதிலாக காலேஜ் முடிஞ்சு போகும்போது, இறைவா இந்த நாளை தந்ததுக்காக நன்றி கூறுகிறேன். ஏதோ ஒரு சில படிப்பு மண்டையில் இருக்கு, அதை இன்னும் அதிகமாக உள்ளே செலுத்தவும், புரியாததை நான் ஹாஸ்டலுக்கு சென்று படிக்க, ஹாஸ்டல் சென்று ஒரு 10 நிமிடமாவது படிக்க எனக்கு வல்லமை தாரும் என்று வேண்டி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அருமையான மாற்றம் பெற்றவர்களாக, பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தில் ஊன்றியவர்களாக நாம் இப்போது நம்முடைய விசுவாசத்தை திருச்சபையின் சொல்கின்ற கருத்துக்களை ஏற்போம் என்ற நம்பிக்கையிலே அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா, ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவி வல்லமையா
இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியா நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், வீரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்ட இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதகளை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்துடைய முதல் நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். நாம் எப்போதெல்லாம் ஒன்றாக கூடி வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நாம் கேட்பதெல்லாம் தருவார் என்ற உறுதியுடன் நம்முடைய ஆசைகள் தேவைகளை இப்போது மன்றாட்டுக்களாக இவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். தயவு செய்து அமர்ந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். Please do not be seated. அருளின் ஊற்றே எம் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களின் நாயகனே எம் இறைவா, எம் சவேரியார் கலைமணிகளுக்காகவும் அதில் பணி செய்யும் பயன்பெறும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உம்மை மன்றாடுகின்றோம். உம் விழுமியங்களை எடுத்துரைக்கும் நிறுவனங்களாக திகழ்ந்து உம் அரசை கட்டியெழுப்ப தேவையான எல்லா வளங்களையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப உம் இறைவார்த்தையை கேட்டு உம் வழியில் நடக்க நீர் எமக்கு தந்த இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உம் குரலுக்கு செவி கொடுத்து இவ்வுலக மாயைகளில் இருந்து விடுபட்டு உம் பாதையில் வழிநடக்கும் அன்பு பிள்ளைகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே இறைவா, உம் இறை வழிபாட்டு கூட்டத்தை வழிநடத்தும் எம் அருட்தந்தையர்கள் மற்றும் சகோதரர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை வழிநடத்த தேவையான எல்லா வளங்களையும் இவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் தூயவரே எம் இறைவா, பல்வேறு நோய்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்த மக்களுக்கு நீரே வாழ்வாக இருந்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, கண்களை மூடி தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இறைவன் தாமே அவரை தொட்டு ஆசீர்வதித்து நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இன்னும் அதிகமான இடங்களுக்கு அவர் சென்று இயேசுவின் பிரதிநிதியாக நற்செய்தி
வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரை இறைவன் தொட்டு ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான பேர் அவர் மீது அவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற தூதராக இருக்க நல்ல உடல் சுகத்தை தர தொடர்ந்து பெற்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் இந்த நிறுவனத்தின் தேவைகளுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்களை எழுப்புகின்ற இந்த நேரத்திலே நம்மீது இந்த தியானத்தின் நிறைவாக பூசப்பட இருக்கிற இந்த எண்ணெயை நம் ஆண்டவர் தம் ஆவியின் அக்கினி மழையால் நனைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடி தூய் ஆவியார் பாடலை இணைந்து பாடுவோம். அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உழையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உழையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீராய் மலையிலே இறங்கி வந்தவரே, தாகத்தோடு சீராய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, போவாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆவியின் திருக்கடிகளை எப்போதும் எங்களுக்கு தந்த வண்ணமாய் இருக்கிறீரே. அதை பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை படைத்ததற்காக, காத்திருக்க வைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். படைப்பின் வழியாக நீர் எப்போதும் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த படைப்பின் பொருள் வழியாகவும் நீர் எங்களை அவ்வப்போது மீட்கிறீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றோம். இதோ இங்கே இருக்கின்ற எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். விதை வாழ்வு அளிக்கும். இந்த விதையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணெய் நோய் தீர்க்கும். எண்ணெய் உமது பிரசனத்தை வெளிப்படுத்தும். எண்ணெய் அபிஷேகம் செய்யும். எண்ணெய் நமக்குள் இருக்கின்ற தலைமை பண்புகளை வெளிப்படுத்தும். இறைவா, எண்ணெயின் மூலமாக நீர் எத்தனையோ பேரை ஆசீர்வதித்தீரே, புனிதப்படுத்தினீரே. இதோ சவுலை நீர் அரசராக ஆக்கினீரே. இதோ தாவீதை, சிறுபயனாக இருந்த தாவீதை நீர் அரசராக்கினீரே. எண்ணெயால் அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்தீரே. எண்ணெயால் தேய்க்கப்பட்டதும் நோய் நொடிகள் நீங்கியதே.
இதையெல்லாம் நாங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இந்த எண்ணெயை நாங்கள் எங்களுடைய தலைகளில் பூசிக்கொள்கின்ற போது உமது ஆவியின் கனிகளும் உமது அருட்கொடையும் உமது அருள் பொழிகின்ற கரங்களும் எம்மோடு தொடர்ந்து இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்று நம்புகிறோம். இதோ இந்த எண்ணெயை நீர் புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இது தடவிய இடமெல்லாம் எங்களுடைய தலைமை பண்பும் எங்களுடைய நோயும் மற்ற எல்லா காரியங்களிலும் நாங்கள் எப்போதும் அருள் கூர்ந்தவர்களாக இருந்து நோயிலிருந்து விடுபட்டு புதிய எண்ணங்களும் புதிய மாற்றங்களும் ஏற்பட்டவர்களாக நாங்கள் வாழ இந்த எண்ணெய் கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த எண்ணெயை புனிதப்படுத்துவாராக. இதை தெளிப்போர் மீதும் இதை அடைவோர் மீதும் ஒரு ஆவியின் அபிஷேகங்களை அள்ளி அளித்தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். காணிக்கை பாடல். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்படி கரங்களை நெஞ்சோடு சேர்த்து இது அந்த கல்வாரி திருப்பலியிலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த பலி வழியாக ஆண்டவருடைய அருள் வரங்கள் நம்முடைய வாழ்விலே கடந்து வர இருக்கிறது. எனவே எல்லா மக்களும் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து, அப்பா, என்னை முழுவதும் உமக்கு தருகிறேன், என்னுடைய வாழ்வை தருகிறேன், என்னுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை தருகிறேன், ஒப்பு கொடுப்போம். எல்லா மக்களும் ஒப்பு கொடுத்து கொண்டு அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, இறைவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பாடுவோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தேன். பாடுவோம். அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஏற்று பாடுவோம் எல்லோரும். அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தேன். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கவே திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படையதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நிலங்களுக்காகவும் உமது கையில் திப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு இது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. நம்பினோர் துணையார்
நடந்திடும் இறைவன் என்றும் நம்முடன் வாழ்கின்றார். துன்பங்கள் கோடியாய் தொடர்ந்து வந்தாலும் தூயவன் நம்முடன் வாழ்கின்றார். நன்மையின் நாயகனே நல் இறைவா, அன்புறும் முந்தன் 1000 கொடைகளை எண்ணி இன்புற உம்மை பாடினார் உள்ளமே மகிழ்வாகும். அதுவே தகுதியும் நீதியாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியில் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கையிலே தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான மீட்புக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித இஞ்ஞாசியார், புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித அல்போன்சா, அன்னை தெரேசா மற்ற இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனை நம் தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்று தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள மண்டலிகள் நிறைவேறுவது போல மண்டலிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விருதுகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தர திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக, ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பறைசாற்றிக் கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கமையும், உலகின் பாவம் போகும். இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கமையும், உலகின் பாவம் போகும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமேன்.
அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நற்கருணை திருவிருந்தில் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாம் அமைதியாக பங்கெடுப்போம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைவிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை என்றும் காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதியும் வளத்தையும் அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் ஆசிரியையும் வளத்தையும் பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.